ஜன்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை வரப்போகுது. கட்டு சிங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்ல தூம் தாம்னு பண்டிகைக்கு தேவையான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா கேள்வி என்னன்னா, இந்த தடவை பானையை யார் உடைக்க போறாங்க? அதனால அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி அங்கிள் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணாரு. நீங்க எல்லாருமே இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் உங்களுக்கு தெரியும் இல்ல, ஜன்மாஷ்டமி பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. எப்பவும் போல இந்த வாட்டியும் தயிர் பானை உடைக்கிற காம்படிஷன் இருக்கும். வெவ்வேறான டீம்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்க போய் பானையை உடைக்கணும். அப்புறம் யார் அந்த பானையை உடைக்கிறாங்களோ சொசைட்டில இருந்து அவங்களுக்கு ட்ரோஃபி கிடைக்கும். அங்கிள் அப்படி சொன்னதை கேட்டு கட்டு எக்ஸைட்டட் ஆகி எழுந்திருச்சு நின்னா. அவன் செக்ரட்டரி அங்கிள் கிட்ட சொன்னா, அங்கிள், நான் ஹரி, பண்டி அப்புறம் மற்ற பசங்களோட சேர்ந்து பாய்ஸ் டீம் ஒன்று உருவாக்குறோம். அப்புறம் நாங்க தான் பானையை உடைப்போம். நாங்க இன்னையில இருந்து பிராக்டிஸ் எடுப்போம். அப்பதான் ஒரேடியா முதல் தடவையிலே எங்களால பானையை உடைக்க முடியும். அடவா கட்டு, ரொம்ப நல்ல விஷயம். அப்படின்னா நமக்கு ஒரு டீம் உருவாயிடுச்சு, டீம் கட்டு. இன்னும் ஏதாவது டீம் எல்லாம் இருக்கா? இதை கேட்டு சிங்கி எழுந்துச்சு நின்னு சொன்னா, அங்கிள், கட்டு பாய்ஸ் டீமை உருவாக்குனா பொண்ணுங்க நாங்க மட்டும் என்ன குறைச்சலாம்? நானும் மற்ற பொண்ணுங்களோட சேர்ந்து கேர்ள்ஸ் டீமை உருவாக்குறேன். அப்புறம் கட்டு பாரு, ஜெயிக்க போறது நாங்க தான். சிங்கி, நீ சொன்னது சரியா இருக்கு. பொண்ணுங்க பசங்களுக்கு கம்பேர் பண்ணா ஒன்றும் கம்மி இல்லை. அதனால உங்களுக்கு நாங்க டீம் பண்றோம். பானையை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். தேங்க்யூ செக்ரட்டரி அங்கிள். அப்படின்னா இந்த தடவை ஒரு அடிக்கிற விழா ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. சரியா சொன்ன சிங்கி. அப்படின்னா இந்த தடவை பானையை உடைக்கிறதுக்கு 2 டீம் தயாரா இருக்கு. வெரி குட் பசங்களா. அப்புறம் இன்னொரு விஷயம், யார் இந்த தடவை பானையை உடைச்சு ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்கிட்ட இருந்து ஒரு பிரசாதம் கிடைக்கும். அது வேற எதுவும் இல்ல, பஞ்சாமிரதம். அம்மா, ஜன்மாஷ்டமி அன்னைக்கு பண்ற பஞ்சாமிரதம் உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்படின்னா டபுள் மடங்கு நான் முயற்சி பண்ண போறேன் பஞ்சாமிரதத்தை சாப்பிடுறதுக்கு. கட்டு, நீயும் உன்னோட டீமும் எங்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க. நாங்களும் டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவோம். நாங்களும் தான் ஜெயிப்போம். குழந்தைங்களா, ஸ்பெஷல் பிரசாதம் எனக்கு கூட வேணும். கட்டு, நானும் உங்க டீம்ல வரலாமா? அப்பா அப்படி சொன்னதை கேட்டு அங்கிருந்த எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்ன, கட்டு அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே பார்க்குக்கு வர சொன்னா. அதுல பண்டி, ஹரி 2 பேரும் தான் இருந்தாங்க. சிங்கி குட்டி ஷேயா கூட சேர்ந்து மற்ற பொண்ணுங்களையும் டீம்ல சேர்த்துக்கிட்டா. சிங்கி அவங்க கிட்ட சொன்னா, ஃப்ரெண்ட்ஸ், பொண்ணுங்க யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது அப்படிங்கறத நாம இந்த தடவை ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அதனால இந்த தடவை நாம தான் பானை உடைச்சு ஜெயிக்கணும். ஆமா சிங்கி, அப்புறம் அந்த டிராஃபியை நாம தான் வின் பண்ணணும். ஆமா, அப்புறம் ஆண்டி கையில செய்யற அந்த ஸ்பெஷல் பஞ்சாமிரதமும் நமக்கு தான் கிடைக்கணும். நீ எது நினைச்சு கவலைப்படாத சிங்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நோ, நான் என்ன சொல்றேன்னா, சிங்கியோட கமாண்டோஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா நம்மளுடைய பிராக்டிஸ அப்படின்னு சொல்லி சிங்கி அவனுடைய டீம் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சான். இந்த பக்கம் கட்டுவும் அவனுடைய டீமை ரொம்பவும் என்கரேஜ் பண்ணான். ஜன்மாஷ்டமி வர வரைக்கும் 2 டீமும் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணாங்க. இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஜன்மாஷ்டமி நாளும் வந்துடுச்சு. கட்டுவோட டீம்ல எல்லா பசங்களும் ப்ளூ கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் சிங்கியோட டீம்ல எல்லா பொண்ணுங்களும் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சிங்கி முதல்ல கட்டு கிட்ட போனா. அப்போ சிங்கி சொன்னா, கட்டு, உனக்கும் உன்னுடைய டீமுக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சிங்கி, உன்னோட டீமுக்கும் ஆல் தி பெஸ்ட். கொஞ்ச நேரத்துல அங்க டோல் அடிக்கிறவங்க வந்தாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஜோரா டோல் அடிச்சாங்க. கட்டு சிங்கி எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. அவங்க கூடவே சேர்ந்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே அந்த மியூசிக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. குழந்தைங்களா, சொல்லுங்க, எந்த டீம் முதல்ல பானையை உடைக்க போகுது? டீம் ரெட்டா ப்ளூவா? அங்கிள், முதல்ல நாங்க போறோம். டீம் ப்ளூ. ஏ, என்ன டீம் ப்ளூ ரெடியா இருக்கீங்கல்ல? டீம்ல இருக்கிற எல்லாரும் ஒரேடியா எஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரி கட்டு, நீ உங்க டீமை கூட்டிக்கிட்டு போ. ஆனா கொஞ்சம் பாதுகாப்பாரு, விழுந்துடாத, சரியா? ஓகே அங்கிள். வா பண்டி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டுவோட டீம்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு சர்க்கிள் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க கைய பிடிச்சு மெதுவா ஏற ஆரம்பிச்சாங்க. கடைசியில கட்டு எல்லாருக்கும் மேல போக பார்த்தான். ஆனா அப்போ எதிர்பாராத விதமா அவனுடைய கால் வலிக்கிடுச்சு. என்னோட காலு. கட்டு விளையாடுறதுக்கு முன்னாடி சிங்கியோட டீம் வேகமா அவன் பக்கத்துல போனாங்க. கட்டு விளையாடுறதுக்குள்ள அவனை அவங்க பிடிச்சிட்டாங்க.
கட்டு நீ ஓகே தானே? உனக்கு அடி எதுவும் படல? இல்ல சிங்கி, நான் ஓகே தான். நீங்க எல்லாரும் விழுறதுக்கு முன்னாடி என்ன காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ. வெல்கம் கட்டு. ஆப்போசிட் டீமாவே இருந்தாலும் பசங்க எல்லாரும் கட்டுவை ஒன்னா சேர்ந்து காப்பாத்தினதை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இப்ப கட்டுவோட டீம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் சிங்கியோட டீம் வந்துச்சு. சிங்கியோட டீம் எல்லாருமே மைதானத்துக்கு வந்தாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால இதை செய்ய முடியும். நம்ம நிறையவே பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். ஆமா கேப்டன், ஆமா கேப்டன். அதுக்கப்புறம் பொண்ணுங்க சேர்ந்து ஒரு சர்க்கிளை உருவாக்குனாங்க. இன்னும் சில பொண்ணுங்க கொஞ்சம் மேல போய் நின்னாங்க. எல்லாருக்கும் மேல சிங்கி போய் நின்னுட்டா. அப்ப சிங்கி சத்தமா சொன்னா, உடைக்க போற பானைய வாங்க போற பரிச. சிங்கிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அங்க இருந்த எல்லாருமே சத்தமா இப்படி சொன்னாங்க. உடைக்க போற பானைய வாங்க போற பரிச. கடைசியில சிங்கி அந்த பானைய உடைச்சிட்டான். உடனே டோல் வாசிக்கிறவங்க எல்லாரும் வாசிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் உடனே ஆட ஆரம்பிச்சாங்க. சிங்கியோட டீமும் கீழே இறங்கி எல்லாரும் கூடவும் சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க. அதே மாதிரி கட்டுவோட டீமும் டான்ஸ் ஆடினாங்க. சிங்கி உடைச்சிட்டா பானைய வாங்க போறா பரிச. வாவ் சிங்கி, நீயும் உன்னுடைய கேர்ள்ஸ் டீமும் உண்மையிலே செம்மையா விளையாடுனீங்க. சிங்கி செல்லம், ஷாபாஷ். நீ மறுபடியும் பொண்ணுங்களை எதுலையும் குறைச்சி எடை போடக்கூடாதுன்னு காட்டிட்டே நீ. அப்போ அப்பா உடனே அங்க ஓடி வந்தாரு. சிங்கி கட்டு 2 பேரையுமே கட்டிப்பிடிச்சு அப்பா சொன்னாரு, அட அதனால தான் 2 பேர் மேலயும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். எனக்கும் தான். தேங்க்யூ அப்பா அம்மா. சிங்கி, உனக்கும் உன்னுடைய டீமுக்கும் கங்க்ராச்சுலேஷன். உண்மையிலேயே உங்க டீம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. வாங்க, வின்னான டீமுக்கு அவங்க டிராஃபியை கொடுத்துடலாம். அப்புறம் இந்த ஸ்பெஷல் பிரசாதமும். சிங்கி அதை எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. செக்ரட்டரி அங்கிள் அவங்க டீமுக்கு ஒரு டிராஃபி கொடுத்தாரு. அப்புறம் அம்மா அந்த டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே பஞ்சாமிரதம் குடிக்க கொடுத்தாங்க. அப்புறம் அம்மா கட்டுவோட டீமுக்கு போய் பஞ்சாமிரதம் கொடுத்தாங்க. எடுத்துக்கோங்க பசங்களா. அம்மா, நாங்க பானை உடைக்கவே இல்ல. அப்புறம் எங்களுக்கு இந்த ஸ்பெஷல் பிரசாதம் எதுக்கு? ஏன்னா பசங்களா, நீங்களும் கடுமையா முயற்சி பண்ணீங்க. அதனால இந்த பிரசாதம் உங்களுக்கு சொந்தம். நீங்களும் சாப்பிடுங்க. இந்தாங்க. அப்படி அம்மா எல்லாருக்குமே பஞ்சாமிரதம் கொடுத்தாங்க. எல்லா பசங்களுக்கும் அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்படி ஜன்மாஷ்டமி கொண்டாடினதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ நீங்க கூட உங்களுக்கு பிடிச்ச டாய்ஸை ஆர்டர் பண்ணலாம். www.puntonkids.com ல இருந்து. லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.